திரு சேகர் மாணிக்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார், குஜராத்தினுடைய ஓய்வு பெற்ற ஏடிஜிபி அவர்கள். சார் வணக்கம். தொடர்ச்சியா இந்த போர் பதற்றம் தொடர்பாக எல்லைகளில் நீடித்து வர விஷயங்கள் தொடர்பாக தொடர்ந்து பேசினோம். இந்த நிலையில இந்த விவகாரம் முடிவுக்கு வந்திருக்கிறது. பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உரிய விளக்கத்தையும் அளித்திருக்கிறாங்க. எப்படி பார்க்கிறீங்க? ரொம்ப நல்ல விஷயம் தான். ரெண்டு நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப், அவங்களுக்கு பெருமூச்சு விடுவாங்க இப்ப நல்லா இருக்குன்ட்டு. பாக்கி இதுல முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய சில கூறுகள் அம்சங்கள் இருக்கு. இப்ப ஏன் பாகிஸ்தான் போரை நிறுத்துதுங்கிறதுக்கு ஒரு காரணங்கள் வேணும். ஆக்சுவலா இந்தியா சரியான பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க நாட்டுல போர் நடத்த வேண்டாங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் போது இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி இப்ப அமெரிக்கா மூலியமாக அவங்க அமெரிக்காவுடைய ஒரு ரெண்டு பேரும் சமரசமா பண்ற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒரே திராசில் நிக்கிற மாதிரி நிக்க வச்சு இப்ப இந்த போர் நிறுத்தத்துக்கு அவங்க சம்மதிச்சிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ரெண்டாவது அவங்களுக்கு இந்த சிந்து நதியை திறக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள், அதையும் இப்ப அதுக்காண்டியும் இது பண்ணுவாங்க. இன்னொன்னு இந்த $1 பில்லியன் IMF கொடுக்கும் போதே அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்ஸ், அதாவது ஏதோ கண்டிஷன் பின்னாடில இருந்து போட்டிருப்பாங்க, போற நிறுத்துறீங்க இல்லாட்டி உங்களுக்கு வராதுங்கிற மாதிரி. அது ஒரு காரணமா இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலான காரணம் பாகிஸ்தான் ராணுவம் நினைத்த காரியம் நடக்க முடியல. அவங்களால இத்தனை ட்ரோன்களையும் இத்தனை மிசைல் அனுப்பிச்சு கூட எதுவுமே நடக்க முடியல. எல்லாத்தையுமே நம்ம முறியடிச்சிட்டோங்கிற ஒரு பெரிய ஒரு இதனால இனிமே அவங்களால தாக்கு பிடிக்கும். இந்தியா கிரவுண்ட் போர்ஸ் இறக்கிறதுக்கு தயாரா இருந்தால் கூட போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய நிலைமை இன்னும் மோசமா இருக்கும். அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்றது ஃபேஸ் இது மாதிரி பண்ணிக்கிறது, அதாவது குப்புறவன் தான் மீசை மண்ணு ஓட்டலங்கிற மாதிரி அவங்க தாங்களே ஒரு நிலைநிறுத்திக்கிறதுக்காண்டி இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்தியாவுக்கு இதனால ஒரு பின்னடைவும் கிடையாது. இந்தியா சரியான நேரத்துலதான் எல்லா காரியங்களும் செஞ்சிருக்கு, பதிலடி கொடுத்ததுதான். இந்த பாகிஸ்தான் இதை ஆரம்பிச்சிருக்கே வேண்டாம். புல்வாமா நடந்த பிறகு நம்ம குண்டு போட்டது தீவிரவாதிகள் அமைப்பு மேலதான், இவங்க பாகிஸ்தான் மேல நம்ம போடல. ஆனா அத இவங்க ஒரு தன்னுடைய அவங்களுடைய இந்த பாகிஸ்தான் ராணுவ ISI இருமாப்புனால இதை போரா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. போரா மாத்தல, அது ஒரு கிளாஷா மாத்தணும்ட்டு. அதுவும் தோல்வி அடைஞ்ச பிறகு இப்ப வேற வழி கிடையாது அவங்களுக்கு. அதனால அவங்க ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாக்கு அவங்க ரெண்டு பேரும் வர்ற மாதிரி ஒரு ஜோடனை, அது எப்பொழுதுமே அமெரிக்கா இது செய்யக்கூடிய வேலை தான். 65லயும் 71லயும் ரெண்டு கண்ட்ரியுமே அப்படிதான் செஞ்சது, ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி. நம்ம எப்ப முன்னாடி போய் ஒரு வெற்றிவாக ஒரு இதுல போகும்போது இந்த ஒரு இது வரதான் செய்யும். இது பரவாயில்ல, இது இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளறது நல்லதுதான். ஏன்னா ரெண்டு கண்ட்ரிக்கும் அதிக ஆட்சேதம் எதுவுமே இல்லாம ஒருவோட முடிஞ்சது. ஆனா இந்தியாவுக்கு இது வெற்றி தான். இல்ல, இந்தியா மேற்கொண்ட அந்த பதிலடி தாக்குதல்களால் நிலை குலைந்து போய் பாகிஸ்தான் அமெரிக்காவினுடைய உதவியை நாடியது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அவர்களுடைய மத்தியஸ்தம் தான் இந்த முடிவுக்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு பார்க்கணுமா? நீங்களே சொல்லிட்டீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க, அப்சல்யூட்லி கரெக்ட். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. யூ ஹிட் தி நெயில் ஆன் தி ஹெட். ஓகே, ஹலோ, பேசலாம். திரு சேகர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கீங்க? இருக்கு, கூப்பிடுங்க. நான் லைன்ல இருக்கீங்க, பேசலாம். நீங்க தொடர்ந்து பேசுங்க. அதான் அந்த இதுதான் இப்ப இனிமே வர்ற காலகட்டத்துல பாகிஸ்தான் எப்படி இத இந்தியா இப்ப பேச்சுவார்த்தை நடத்தும் போது ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ரிக்டான ஒரு இதுல அக்ரிமெண்ட் போடணும். அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்க கூடாது. மொத்தமா எல்லா தீவிரவாத அமைப்புகளும் ஒழிச்சாதான் அமைதி நிலவுங்கிறது வரணும். ரெண்டாவது, அவங்க காஷ்மீர்ல மறுபடியும் தாக்குதல நிறுத்தணும். அவங்க சிம்லா போட்ட ஒப்பந்தம் எல்லாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம டைலூட் பண்ணிட்டாங்க. இப்ப போடுற ஒப்பந்தம் ஒருவேளை ஒப்பந்தம் போட்டாங்கன்னா இது முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு பாதுகாப்பாகவும் இந்தியாவை ஒரு அமைதியான நாடா ஆக்குறதுக்காக வேண்டியும் அவங்க ஒத்துழைக்கணுங்கிற மாதிரிதான் போகணும். ஏன்னா பாகிஸ்தான் என்னைக்குமே ஜெயிக்க முடியாது இந்தியாவை. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன தீவிரவாத குழுக்களை வச்சு அவங்க நம்மளை எதிர்த்து நிற்கும் போது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், அப்பாவி மக்களுடைய உயிர் சேதம் ஏற்படும். அதை பத்தி அவங்க கவலையே பட மாட்டேங்கிறாங்க. அவங்க அதான் இந்தியா இனிமே இன்சிஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.
அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ரொம்ப கடுமையா அவங்க அது கொண்டு போவாங்க. இந்திய வெளியுறவுத்துறை 2 பேருமே பேசும்பொழுது இது 2 டைரக்டர் ஜெனரல் ஆஃப் அந்த ஆபரேஷன் வந்து பேசுறது வந்து அது எப்படி வந்து போர் நிறுத்தத்துக்கு என்னென்ன செய்யலாம், அந்த போர் பதட்டத்தை தடுக்கலாம், அது பேசுவாங்க. ஆனா இவங்க பேசுறதுதான் முக்கியம். இந்த ஃபாரின் செக்ரட்டரி 2 பேரும் பேசுறதுலதான் எல்லாமே அடங்கியிருக்கு. நிச்சயமாக. மிக்க நன்றி திரு சேகர் மாணிக்கம். இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. 9 தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா